ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தான் டிசைனாக பஞ்சாயத்து வரும் இல்லையா. இன்னைக்கு ஒரு புதுவிதமான கொஞ்சம் டிசைன் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஃப்ரெண்டாச்சு, நம்ம சொந்தக்காரங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசலாம், இல்லைன்னா பேசலைன்னு சொல்லுவாங்களே, இல்லை ஒரு வார்த்தைக்குனாலும் பேசுவோம் அப்படின்னு பண்ணி பேசினாங்க. எடுத்த ஒன்று நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் பாருங்க, நானே இப்போதான் வீடு கூட்டினேன், பாத்திரம் தேய்ச்சேன், மாவரைச்சேன், சாப்பிட்டேன், துணி துவைச்சேன். அப்ப நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அடுத்தா தூங்கி நினைச்சிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரியல கடவுளே, அவங்க செஞ்சா மட்டும்தான் அது வேலை, நம்ம செஞ்சா அது வெட்டி வேலை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் அது ரத்தம், நம்மளுக்கு வந்து அது தக்காளி சட்னி. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ பாட்டுக்கு ஃபோன் பண்ணா நம்ம சொல்றது ஏன் கூட இப்ப காது கொடுத்து கேட்கல, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பாளோ, ரொம்ப பண்றா இவ கூட. நான் அளவா வச்சுக்கோங்க. எப்படின்னு மித்த சொந்தக்காரங்கிட்ட நம்மளை பத்தி பெருமையா பேசிடுவாங்க. ஏன்னா நாடு இதை நோக்கி இப்படி போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் டெய்லி செய்யற ஒர்க்கு தான். என்ன சொல்றது, இதை வந்து நம்ம மட்டும் செய்யல, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் வந்து மேக்சிமம் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அது என்ன நம்ம செஞ்சா மட்டும் அதை பெருமையா சொல்றது, அடுத்த செஞ்சா இவெல்லாம் என்னத்த வேலை செய்யறா, படுத்து தின்னுட்டு தூங்குறா அப்படிங்கிறது நியாயமா இதெல்லாம்? அதனால எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், நடந்துக்கிட்டா. இவர் வந்து எந்த ஜென்மத்துல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாருன்னு தெரியல. நாங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியுங்களாங்க அது வேலை என்னன்னு? தெரிஞ்ச மாதிரியே பேசுவாரு ஃப்ரெண்ட்ஸ். இவனை வந்து வராதேன்னு சொன்னேன். நம்ம எதுக்கு வராதேன்னு சொல்றோமோ முதலாலாம் வந்துருவாரு. வான் சொல்ற விஷயத்துக்கு வந்து வரமாட்டாரு. அந்த வான் சொல்ற விஷயம் என்னன்னா, படிக்கிறதுக்கு வாங்க வந்து உட்காருங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அது முடியாது. அதுக்கு வந்து நம்ம கெஞ்சி கூத்தாடி தரன்னு இழுத்துட்டு வரணும். பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.